சரவண தம்பி முன்ன மாதிரிலாம் வரதில்ல என்ன. முன்னெல்லாம் அண்ணன் தம்பி ஒழுங்கா வந்துட்டு இருந்தாங்க. மாறி கல்யாணம் ஆச்சு, அதுல இருந்து அவன் வரத குறைச்சிட்டான். சரி சரவணனாவது ஒழுங்கா வருவான்ட்டு பார்த்தா அவனும் அதே மாதிரி தான் இருக்கான் என்ன. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, பொண்டாட்டி எதுவும் சொல்லுவா, அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும்ட்டு கூட்டிட்டு போகணும்ல. இப்போ தான் ஆட்டமா ஆடுதாளுக, சொன்ன உடனே செய்யணும், இல்லாட்டி அவளுக்கு கோவம் வந்துடும். நம்ம காலத்துல அப்படி இல்ல, புருஷனுக்கு கோவம் வரும். இந்த காலத்துல அப்படி இல்ல, பொண்டாட்டிகளுக்கு கோவம் வருது, புருஷன் மாதிரி பணிஞ்சு போக வேண்டியதா இருக்கு. சரி வருவாரு, நம்ம தான் இருக்கோம்ல. சரவண தம்பி அன்னைக்கே சொல்லிச்சு, அண்ணே இடையிட வரமாட்டேன் என்ன இருந்து பாத்துக்கோங்கன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதான் அடிக்கடி எங்கிட்ட வந்து பாத்துட்டு இருக்கேன், கதை பேசுகளா வேலை பார்க்குறீங்களான்ட்டு. ஆமா பேர, கதை பேசி தானே வேலை பார்க்க முடியும், அப்பதானே வேலை பார்க்க பழவே தெரியாது. இவர் என்ன கதை பேசுங்காரு. அதெல்லாம் சாப்பிடுற டைம், வீட்டுல போய் சாயந்தரம் வந்து பேசுற டயத்துல இருந்து கதை பேசணுமா? வேலைக்கு வந்தீங்கன்னா வேலையில பாருங்க. சரவண தம்பி கொஞ்சம் லேட்டாவும் வாரேன்னாரு. வேலையெல்லாம் சரப்புறன்ட்டு நடக்குது. ஏன்னே சூப்பர்வைசர்லாம் நல்லா தான் பாக்குதீங்க. தாயா என்ன இம்புட்டு நேரம்? முன்னம்லாம் 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன், அப்புறம் 9 ஆச்சு, 10 ஆச்சு, இப்ப 12 மணி ஆயிடுச்சே. இன்னும் போக போக மத்தியானத்துக்கு அப்புறம் தான் வருவாரு போல இருக்குது. ஆமா, என்ன செய்ய, டயம் ஆயிருது. தங்கச்சியை கொண்டு காலேஜ்ல விடணும், வீட்லயும் சொல்லி இருக்கு பாக்கணும்ல. அட இங்கிட்டு பாருடி, வீட்டு சொல்லியா இவருதான் செய்வார் போல இருக்குது. ஏன் தம்பி, இங்கதான் இந்த பாத்திரம் விளக்க, துணி அலச, வீடு பெருக்கெல்லாம் செய்யறீங்களோ, அதான் இம்புட்டு நேரம். பாட்டி, உனக்கு வாய் ரொம்ப தான் கூடிருச்சு. சரி சரி, உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லத்தான் வந்திருக்கேன். சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அப்படியான்ட்டு. என்னையா என்ன, எங்களுக்கு எதுவும் போனஸ் கினஸ் கொடுக்க போறியா? என்ன பாட்டி, இப்ப என்ன தீபாவளியா பொங்கலா போனஸ் கொடுக்கறதுக்கு? இல்ல இல்ல, எங்க அப்பா தெரியும்ல. ஆமா, உன் அப்பனை தெரியாம இருக்குமா? உன் அப்பன் டவுசர் போட்ட காலத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும். என்ன அவன் இல்லையே, போ அவனை பேசி நெய்ய எங்கிட்டு இருக்கானோ, என்ன செய்தானோ, என்ன அவனுக்கு தகவல் எதுவும் கிடைச்சிட்டா? அதான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், அப்பா டவுசர் போட்ட காலத்துல இருந்தே உங்களுக்கு தெரியும்ல. அப்பா வந்துட்டாரு, நேத்துதான் வந்தாரு. நேத்து எல்லா இடம் சுத்தி காமிச்சாச்சு, இன்னைக்கும் வரேன்னாரு. அண்ணிய பார்க்க போயிருக்காரு. அநேகமா சாயந்தரம் இல்ல நாளைக்கு கூட்டிட்டு வரேன் என்ன. அட முருகேசனா, முருகேசன் வந்துட்டான் ஐயா. உண்மையதான் சொல்லுதியா விளையாடுறியா? இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி, நேத்தே வந்துட்டாரு. உங்களை எல்லாம் பாக்கணும்னாரு, நாளைக்கு கண்டிப்பா வருவாரு என்ன. அட அப்படியா, வந்துட்டான் முருகேசன். இப்படி இருக்கா? நல்லா இருக்கான ஐயா, பார்த்து எம்புட்டு வருஷம் ஆச்சு. பாவம், நல்ல வேலை போன மாதிரி வந்துட்டானே. ஆத்தாக்காரி எம்புட்டு கஷ்டப்பட்டா என்ன. அந்த கடவுள் இருக்கான், இதனாலதான் அப்ப வீடு தேடி வந்திருக்கான் என்ன. கூட்டிட்டு வண்டிதானே கையோடி, எங்களுக்கு பாக்கணும் ஆசையா இருக்குல்ல. நாளைக்கு கண்டிப்பா அப்பா வருவாரு, இல்ல நீ சாயந்தரம் கூட்டிட்டு வரேன் என்ன. அப்பா உங்களை எல்லாம் கேட்டாரு. பரவாயில்லையே, எங்களைத்தான் ஞாபகம் வச்சிருக்கானே. இப்போ நல்ல ட்ரெஸ்ஸா எடுக்கணும்டா, உனக்கும் ஏதாவது துணி எடுத்துக்க என்ன. ஏனே, எனக்கு துணி எடுக்கிறதுக்காக இப்படி தூரம் கூட்டிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. உனக்காக எல்லாம் ஒண்ணும் வரலடா, எனக்கு தான் எடுக்க வந்தேன். இந்த பவிக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கோயில் குளத்துக்கு போகணும், சினிமாக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும். அதுக்கு நல்ல சட்டை வேணாம், அதே எடுக்க வந்தேன். சரி, கூட அணில் மாதிரி வந்திருக்கிய, எடுத்து கொடுப்பேன்ட்டு தான். உனக்கு பிடிச்ச சட்டையா குறைஞ்ச சட்டையா பார்த்து எடுத்துக்க என்ன. என்னண்ணே இப்படி சொல்லுத? கல்யாணம் வருது, நல்ல கூண்ண சட்டையா ஒண்ணு எடுத்து தருவியா? எப்பவுமா எடுத்தாரே. ஏன் நீ கூட வர்றதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கல, பத்தாது கூட வர்றதுக்கு சூசு சாப்பாடு அது இது எல்லாம் வாங்கி தானே கொடுக்கேன். இன்னும் என்ன வேண்டி இருக்குது? உனக்கு பிடிச்ச சட்டையா எடுத்துக்க இப்ப. என்ன எனக்கு சட்டையெல்லாம் எடுத்துறதுக்கு கணக்கு பார்க்க சொல்லுதேன்ட்டு தப்பா எடுத்துக்காத. அந்த அக்காக்கு நகையெல்லாம் போட்டு நீதான் கல்யாணம் பண்ணது மாதிரி இருக்குது. காரு கூட வாம்பர்ல தான் புக் பண்ணிருக்க, காருக்கும் நீதான் துட்டு கொடுத்த. இதெல்லாம் வீட்டுல அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லி கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அப்படி ஏதாவது மனசுல இருந்து அப்புறம் இருக்கு உனக்கு. ஏனே, தங்கத்துக்கு காருக்கெல்லாம் கணக்கு பார்க்கல, எனக்கு ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு கணக்கு பாக்குத. இது மட்டும் வீட்டுல அம்மாக்கு தெரிஞ்சு உனக்கு கல்யாணம் நடக்கவே பிரச்சனை இல்லையா? என்னடா என்ன மறைமுகமா சொல்லுதியோ? அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன் எனக்கு நல்ல சட்டையை எடுத்து கொடுன்ட்டு. இல்லனே, நான் எங்கனே அப்படி சொன்னேன்? அப்படி சொல்லவே இல்லையே. வீட்டுல அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும் தானே சொன்னேன். எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தா எடுத்து கொடு, இல்லாட்டா வேண்டாம். கோவப்படாதனே, வா. அதானே பார்த்தேன், அந்த பயம் இருக்கட்டு. இந்த பாரு, நான் பவிக்கு நகை வாங்கி கொடுக்கறதும் சரி, கார் வாங்கி கொடுக்கறதும் சரி, யாருக்கும் தெரியாது உன்னைய தவிர. விஷயம் ஏதாவது லீக் ஆச்சு, உன்னை துவச்சு தொங்க போட்டு விடுவேன் பாத்துக்க. என்னைய பத்தி தெரியும்ல. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், கவலைப்படாத. என்ன என்னையும் அப்பப்ப அதுக்கு கவனிச்சுக்கணும் நீ என்ன. உன்னைய தானே அப்பப்போ கவனிச்சிருந்தேன், கவனிக்காம எங்கிட்டு போவேன்? சார், யாருக்கு ட்ரெஸ் பார்க்கணும்? தம்பி உங்களுக்கா? டேய், என்னைய பார்த்தா உனக்கு தம்பி மாதிரியே தெரியுது.
உன்னை விட வயசு கூடவன்டா நானு. என்ன ஒசரத்துல கொஞ்சம் குள்ளம், அதுக்குன்ட்டு தம்பின்னு கூப்பிடுயா நீ? அவளை சாருன்னு கூப்பிடல, என்னையும் சாருன்னு கூப்பிடு. இல்ல சார், தெரியாம கூப்பிட்டேன் தம்பின்ட்டு. வாங்க சார், உங்களுக்கு நல்ல கோட் சூட்லாம் இருக்கு, வாங்க. மேடம், சோஃபா கொண்டு போட்டாச்சு. வண்டி கூலி சோஃபா எடுத்துட்டு வந்ததுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய், 4500 கொடுங்க. ஆமா, 4500. ஏ அப்பா, 4500 போட்டிருக்கு. என்ன தம்பி 4500 போட்டிருக்கீங்க? சோபாக்கு ஒரு வேலை, கொண்டு வரதுக்கு ஒரு வேலை, காருக்கு ஒரு வேலை, இப்படி போட்டா எப்படி சோபா வாங்கி வீட்டுல போட? எல்லாம் முன்னாடிலாம் கொண்டு ஃப்ரீயா தானே போடுவீங்க. இப்ப என்ன 4500 5500 ஒரு 3000 போட்டுடுங்க. இல்லம்மா, நீங்க வேற 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அது இல்லாம சோபா, அந்த ஃபேனு ஹீனு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். பெட்ரோலே என்ன ஆச்சு? 5000 நான் எப்படி கேட்கணும்? ஓனர் தெரிஞ்சவங்கனால 4500 வாங்கிடுங்கன்னு சொன்னாரு. 4500 தாங்க. 4500. சரி, சோபால இருந்து பாக்கேன். ஒரு வேளை ஸ்க்ரூ விட்டு இருந்தா அப்புறம் அதுக்கு 5000 கொடுன்னு கேப்ப. தள்ளிப்போ. இங்கிட்டும் சரியாத்தான் இருக்குது. தள்ளிப்பாப்பா. அடேங்க அப்பா, ஏன் தான் இந்த மொழி முழிக்கானோ தெரியல. துட்டு கொடுக்குறது நம்ம, சோபா வாங்கி போடுறது நம்ம, கொண்டு வந்தவன் இந்த மொழி முழிக்கானோ தெரியல. திருட்டு மொழியாத்துல இருக்குது. என்னம்மா கொஞ்சம் விட்டா மடியிலே வந்து உட்காந்துருவீங்க போல இருக்குதே. சோபா எல்லாம் நல்லா முறுக்கி எடுத்து ஸ்க்ரூ போட்டுதான் கொண்டு வந்திருக்கு. எந்த பயமும் வேணாம். துட்டை எடுத்துட்டு வாங்க, நேரம் ஆகுது. வேற வீட்டுக்கு எங்களுக்கு போகணும். பொறப்பா பொறு, நீங்க எம்பிட்டு தூரம் பேசுறீங்க வாயி. அதே நாங்க செக் பண்ணி தானே தர முடியும். 4500 மொய் எழுத வேண்டியதா இருக்கு. நேரம் எம்மாடியோ, கிளவி என்ன வாய் பேசுது? சோபாவே உட்காந்து உட்காந்து பாக்குது. எப்பா, அப்போ ஃபேன் என்ன செய்வாங்க? அது ஃபேன்ல ஏறி உட்காந்து பார்க்கும் போல இருக்கு. நமக்கு என்னடா, துட்டை கொடுத்தா போயிட்டே இருக்கலாம். என்ன முழி முழிக்குது, அது முடிச்சுக்கிட்டு நான் முழிக்குதுன்னு சொல்லுது. என்ன அந்த கிளவி வந்துட்டுனே. இந்த துட்டு 4000 ரூபா தான் இருக்கு, 500 ரூபா தர முடியாது. உன் ஓன்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இது மட்டுமா? எல்லா பொருளும் அங்கதான் எடுக்கு. கல்யாணம் காட்சின்ட்டா அது 500 ரூபா குறைக்க மாட்டான். கொண்டு கொடு, நான் சொன்னேன்னு சொல்லு. ஏதாவது சொன்னா எனக்கு போன போட சொல்லு. நமக்கு கிடைக்கதே அந்த 500 ரூபா தான். அதையும் பிடிக்கிட்டு போயிரு. என்ன பேசாட்டு வா. பிறகு 4000 எடுத்துக்கிட்டு உன் ஓனர் வாங்கிட்டுன்னு சொல்லிடும். வா, குடைச்ச திட்டு வரைக்கும் போயிரும். சரி, அவன் கல்யாணம் பண்ணனா பொண்ணுக்கு சோபா செட்ல இருந்து, பேனில இருந்து, பிரிட்ஜ்ல இருந்து எல்லாம் கொண்டு வருவாங்க. நம்ம வீட்டுல அப்படியா? எல்லாம் நம்ம தான் வாங்கி போட்டு தொலைய வேண்டியதா இருக்கு. மூத்தவ வந்தா அவளாவது எல்லாம் கொண்டுட்டு வருவான்னு பார்த்தா அவ வெறுங்கையா விசனையா வந்துட்டா. கேட்டதுக்கு பாவட்ட குடும்பம் அப்படின்ட்டா. சரி, இந்த பிள்ளையாவது நல்லபடியா எல்லாம் கொண்டு வருவான்னு பார்த்தா இதுவும் அப்படி இருக்கு. என்ன செய்ய? எல்லாம் பிச்சைக்கார குடும்பமா இருக்கு நமக்கு வரதெல்லாம். சரி, கேட்டாவது வாங்கலாம்னா இங்க உள்ள விடுதானா? கார் வேண்டாங்க, நகை வேண்டாங்க, அது வேண்டாங்க, இது வேண்டாங்க. சும்மா கூட்டிட்டு வந்துட்டா போதும் போல. வாயை துறக்கிறதுக்கே வழி இல்ல. சரி, வரட்டு, வரக்கூடிய வரட்டு. அதுக்கப்புறம் இருக்கு. அவன் முன்னாடியே இவனுக்கு 4 கொடை கொடுக்கணும். அப்பதான் இவனும் திருந்துவான். பத்திரிக்கை பாதி கொடுத்தாச்சு, இன்னும் இருக்குது. இனி எப்ப கொடுக்க? இன்னும் 2 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. நாளைக்கு வேலாயுதம் வீட்டுல போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வரணும். அவன் கல்யாணத்துக்கு அவன் பிள்ளைக்கு தான் கொடுக்கல. நம்ம கொடுத்து பாருடா, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான் என் பையன், பணக்கார இடத்துல இருந்து வருது அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு வரணும். அவன் என்னமோ நம்ம நினைச்சுக்கிட்டான். நம்ம அப்படி இல்ல, இந்த பெரிய இடம் எங்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு காமிக்க வேணாம். எல்லாம் நேரம். என்னத்த நம்ம சொல்ல? சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். வரதெல்லாம் இப்படிதான் இருக்குது. என்ன செய்ய?